யாருக்கும் தீங்கு நினைக்கிற சுபாவத்தை மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. ஒருவேளை அவர்கள் தீங்கு நினைத்தவர்களா இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் நமக்காக வழக்காட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாருக்கும் தூக்கு மரத்தை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. இவனை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், தூக்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். ஒரு நாளும் அந்த காரியம் வாய்க்காது. அப்படியே அது வாய்த்தாலும் ஒரு நாள் அதே காரியம் உங்களுக்கு விரோதமாக திரும்பும். நம்ம கிட்ட அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நேரத்தில் வரும்போது அப்படியே பொறுமையா அப்படியே தேவன் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். உங்க ஊழியத்தை, உங்க அபிஷேகத்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை அல்லது உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அல்லது உங்களுக்கு கொடுத்த வேலையை கர்த்தரை தவிர வேற யாரும் உங்கள் கையிலிருந்து எடுக்கவே முடியாது. காரணம், அதை கொடுத்தவர் கர்த்தர். யார் வேணாலும் தூக்கு மரம் செய்யட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், உன்னை இன்னைக்கு தூக்கிடுவேன், காணாம பண்ணிடுவேன், சர்ச்சை இல்லாம பண்ணிடுவேன், இல்ல உன்னை இல்லாம பண்ணிடுவேன், நாளைக்கு இந்நேரம் நீ இருக்க மாட்டேன். எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த அம்மா, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு சொன்ன அம்மா செத்து போச்சு. எலியா கடைசி வரைக்கும் சாகவே இல்லை.